நம்மளுக்கு திமுக சூரியன் தான் வரும். இல்லை, என்னுடைய கருத்துக்கு வந்துட்டு வரணும்னா அவர் வந்து ஸ்டாலின் தான் வரணும். அப்போதான் நாடு அமைதியாக இருக்கும். முன்னாடி அறிவாளி இருந்தாங்க, முட்டாளுங்க கம்மி, அதனால அப்படி வளர்ந்துச்சு. இப்போ அறிவாளி கம்மி, முட்டாள் ஜாஸ்தி. இதான் விளக்கம். விஜய்க்கு ஊந்துன்றாங்க, அது 4ஆம் தேதி தான் தெரியும். அது இல்லாமல் அவர் பண்ண அயோக்கியத்தனம் மாதிரி வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள போய் வந்து அப்பா அம்மாவை தூண்டி விடுறது, நீ ஓட்டு போட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து தற்கூரிங்களை வந்து ரொம்ப வளர்க்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் தேதி என்ன பயமாக இருக்குதுன்னா, ஒரு வேளை அவன் தோத்தான் வச்சு விஜய், இந்த மாதிரி பசங்க கதையெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. விஜயோட இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் எஸ்ஐஆர்னால எல்லாம் இதெல்லாம் அது டிஎம்கே தான் சார். அதான் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, முட்டாள்தனமான செய்தின்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கு வந்து பேரண்ட்ஸுங்க தான் இதாக பண்ணணும், அது ஒரு அட்வைஸ் பண்ணணும். அது குழந்தைங்களுக்கு வந்து அவங்க தான் அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும். நம்ம அதெல்லாம் கிடையாது சார். ஆமாம் சார். ஓகே, கண்டிப்பாக எஸ்ஐஆர் தான். விஜய்லாம் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் நாலேஜ் இல்லாத யங்ஸ்டர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி தாட்ஸ்லாம் சொல்கிறாங்க. பட் எஸ்ஐஆரோட எஃபெக்ட் தான். ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஓட்டு போகிறதுக்கு காரணமே அந்த இதால் எஸ்ஐஆரால் தான். விஜய் வந்து எந்த அளவுக்கு வருவார் அப்படின்னு இது பதிவான அதிகமாக எல்லாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சரவை ரெடி பண்ணுற அளவுக்கு சீட்டு வச்சாங்க. கேள்விப்பட்டீங்களா? அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு அந்த சீட்டு இல்லை அது வந்து அதுதான் நீங்களே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க என்ன டேக்லைனில் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எடுத்தோடனே வந்து கிடைக்கிறது வந்து இது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது, முதலமைச்சராக வருதுலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ அதை பற்றி டீப் நாலேஜ் இருக்கிறவங்க தான் முதல்ல வரணும். எடுத்தோடனே வரதுக்கு இது ஒன்றும் சாதாரண ஒரு சின்ன போஸ்டிங் கிடையாது. ஸோ அதுக்கான டேலண்ட் இருக்கணும். நான் விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லலை, பட் அதுக்கான டைம் லைன் தேவை. இப்போ தான் அவர் வந்திருக்காரு. ஸோ இன்னொரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ அவர் இந்த ஃபீல்டில் இருந்துட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இது பண்ணாரா நம்ம சொல்லலாம். எடுத்தோடனே நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் வரணும். ஸோ ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இது ஒரு நல்ல சான்ஸ் தான். ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக வர முடியாது, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வர முடியாது. சப்போஸ் வந்தாருன்னா அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி ஸோ இந்த திட்டம்லாம் கொண்டு வராங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் விஜய் ஜெயிக்கலாம் வெற்றி தோல்வி அப்படின்றது பரீட்சையிலையோ இல்லை அந்த மாதிரி வேற விஷயத்த முடிவு விஜய்க்காக அது ஸோ இது வந்து விஜய் ஃபேன்ஸ், இது மேக்ஸிமம் விஜய் ஃபேன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது அரசியல் ரீதியாக கிடையாது. இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. அவர் படம் நடிக்கிற காலத்துலேருந்தே படம் வரலன்னா சாகிறது கொள்றதுன்றது எல்லாமே இதாக இருக்குது. ஸோ அதே இதாக இப்போ கண்டினியூ ஆகுது. ஸோ என்ன சொல்கிறது, அதே அந்த சினிமா மோகம் தான் இப்போ திருப்பி இதே அரசியலுக்குள்ளேயும் வருது. ஸோ இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதை அவர் சினிமாலே கண்டிச்சிருக்கணும், அவர் அப்போ கண்டிக்கல, இப்போவும் அதை வந்து கண்டிக்கிற மாதிரி தெரில. ஸோ இது முதல்ல ஸ்டாப் பண்ணணும். பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து தடுக்கிறவங்க, இதையும் கண்டிப்பாக ஒரு ஆழமாக சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பசங்க பேச்சை கேட்டு, இப்போ நான் சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறேன், பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என் பையன் வந்து விஜய்க்கு ஓட்டு போட சொல்கிறான், அதனால் போடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா வந்து எல்லாத்தையுமே கண்டிக்கிற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நம்ம கொடுத்து பார்க்கலாமே ஏன்னா கொடுத்து பார்க்கறது சாதாரண விஷயம் இது நம்ம சொல்ல முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லணும், இந்த மாதிரி வந்து அரசியல் வேறப்பா, சினிமா வேறப்பா. ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அடுத்த படம் அவர் வந்து நடிச்சிடலாம். பட் இது 5 வருஷம் நம்ம கையில் கொடுத்துட்டு சும்மா நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லணும், இது ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி ஆகிட்டாங்க எல்லாருமே பொறுத்த வரைக்கும், அப்படி தான் தெரியுது. ஏன்னா என்னன்னா இல்லை நீங்கள் சொல்லும்போது யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டை விட எல்லாமே படிச்சு எல்லாமே ஒரு லெவலுக்கு வராங்க. பட் இப்போவும் வந்து ஏன் தாட்ஸ் எல்லாம் பேக்கில் இருக்குன்னு தெரியல. இது வந்து அரசியல் புரிதல் இல்லாதவங்க தான் இப்படி வந்து திங்க் பண்ணுறது. ஸோ அரசியல் நாலேஜ் இருக்கிறவங்க யாருமே விஜய் பின்னாடி இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. சான்ஸ் தரலாம், பட் அது இப்போதைக்கு தரக்கூடாது, அவ்வளோதான், வேற ஒன்று. இப்போ ஓட்டெல்லாம் வந்து அந்த இதான் நிறைய ஃபில்டர் பண்ணாங்க இல்லையா, இறந்து போனாங்க ஓட்டு, அப்புறம் வந்து வீடு மாறி போனாங்க ஓட்டெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணதுனால கரெக்டாக இருக்குது. எப்பவும் போல தான் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்பவும் போல தான் இருக்குது. யங்ஸ்டர் கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்காங்க, இருந்தாலும் வந்து இந்த எஃப்ஐஆர்னால தான் அது கரெக்டாக இருக்குது. நிறையா ஓட்டு சில ஆளுக்கெல்லாம் வந்து 3 ஓட்டு 4 ஓட்டுலாம் இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஓட்டாகிருக்கு. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கூந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதனால் ஒன்றும் புதுசாக ஒன்று எஃபெக்ட் வரப்போகுது. ஏற்கனவே இருந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. என்ன வருவாங்கன்னு தோணுது. எங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார்னு சொல்லுங்கள். அன்றைக்கு நாளில் எல்லாம் பண்ண
அன்னைக்கு நாளில் நாங்கள் வந்து உதயநிதி விஜய்கிட்ட செலிப்ரேஷன் பண்ணுவோம். வேற வந்து அதெல்லாம் வந்து நடக்காதுங்க. அதெல்லாம் சும்மா எங்களுக்கும் புதுசாக ஒரு ஆள் வர்றது நல்லது தான். ஆனால் அவர் என்ன செய்வார்னு தெரியலையே. அவர் வந்து என்ன செய்வார், அவருடைய இது என்ன, மோட்டிவ் என்னன்னு தெரியல. அவர் சும்மா சினிமாவில் வர மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம விஜய் படம்லாம் பார்ப்போம், நாங்களாம் விஜய் ரசிகர்கள் தான். ஆனால் ஓட்டுன்னு வரும்போது அவர் இது வரைக்கும் என்ன செஞ்சார் அப்படின்னு தெரியல. ஃபீல்டு ஒர்க் இல்லை, வேட்பாளர் வந்து தெரியல, என்ன ஒன்றுமே தெரியல. அவங்க அவர் எதுவுமே வந்து ஆக்கப்பூர்வமான நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம், மக்கள் ஏழை மக்கள் படிக்க வைப்போம், காலேஜ் கட்டோம், இல்லை மெடிக்கல் காலேஜ், இந்த மருத்துவ உதவி இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஒன்றும் சொல்லவே இல்லை. சும்மா வந்து நம்ம இதை கொடுத்ததையே அவரும் ரிப்ளை பண்ணி சொல்கிறார். அவங்க 1000 ஒரு 2000 ரூபா தருவாங்க. அவங்க கொடுத்த திமுக இது செய்தோம் அதே ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணி செய்வோம்னு சொல்லுவார். அதுக்கு மேலே இதை பற்றி சொல்கிறது பண்ண முடியும். பசங்க எல்லாம் ஜனநாயகம் 2வது வருதுல, அதுக்கு பார்க்க போயிடுவாங்க. அதில் ஜனநாயகம் படம் பார்க்க போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு விளக்கமா வேற ஒன்றும் இல்லை. இல்லை யங்ஸ்டாரு லேடிஸ் இந்த வாட்டி அதிகமாக போட்டுக்கிறாங்க. முன்ன விட இப்போ லேடிஸ் வந்து அதிகமாக போட்டுக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் காலையில் 7 மணிக்கு போய் நாங்கள் போட்டோம். அதுவும் அது புது ஓட்டுலாம் இப்போ இன்க்ரீஸ் அதிகமாகிடுது. இன்ட்ரெஸ்ட் எடுத்து யங்ஸ்டர்லாம் மெயினாக போட்டுக்கிறாங்க. அது தெரியல, அது கெஸ் பண்ண முடியல இப்போதைக்கு. ஏன்னா எல்லாமே கொலாப்ஸாக தான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பசங்க வந்து சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று வந்து பெண்கள் இந்த மாதிரி விஜய் நான் வரலன்னா நாங்கள் வந்து கட்டுரை பண்ணிக்கிறோம், சூசைட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. அந்த மக்களுக்கு அவங்க பெற்றோர்கள் எதாவது சொல்ல முடியும்? அதெல்லாம் தப்பான காரியம்தான் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்னென்னா புதுசாக ஒரு கேண்டிடேட் பண்ணால் எதனா பண்ணுவாரா அப்படின்னு ஒரு அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து அது மாதிரி சொல்லலாம்ல. அவங்களுக்கு என்ன பாதிப்பு, அவங்களுக்கு என்ன இது இருக்குதோ எதிர்பார்ப்பு, அதெல்லாம் அவங்களுக்கு நடக்கணும்னு நினைப்பாங்களே, அதுக்காக அந்த இதில் இருக்கலாம். தவறான செயல் தான். இப்போ ஓட்டு வந்து 96% வந்து பதிவு வந்த காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸும் எஸ்ஏஆருடைய ஆதிக்கமும் சொல்லலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஈக்குவலான டைம் வந்ததுனால நிறையா வந்து இல்லாதவங்க வந்து ஓட்டு ஐடி இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. இறந்தவங்களுடைய ஓட்டு ஐடிலாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பசங்களுடைய 18 வயசான இளைஞர்கள் வந்து இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட ஓட்டு ஐடி வந்திருக்கிறதுனால அவங்க ஒரு ஆர்வத்தில் இப்போ இருக்கிறாங்க. ஆமாம், புதிய ஓட்டு அதிகமாக இருக்கிறதுனால வாக்காளர் இப்போ வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இந்த புதிய ஓட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜய் தான் ஒருவர், அவரால் தான் வருது. மெஜாரிட்டி அப்படின்றது சொல்ல முடியாதுங்க. புதுசாக ஒரு பார்வையில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு தலைமுறை இப்போ தான் ஒரு இதுவை பார்க்குறாங்க. அவங்க வழியில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் வந்து பார்க்குறதுனால விஜய் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. எஸ்ஏஆர் பண்ணதுனால நிறையா திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வந்து நிறையா வந்தது, அதுவும் ஒரு காரணம். இப்போ 18 வயசானவங்க ஒரு யங்ஸ்டர் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ போத் ஆஃப் யூ தான், 50-50 சொல்லலாம். இல்லை இது வந்து முட்டாள்தனம் தானே. இது வந்து அவங்க தான் சொல்கிறாங்கன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா. சோசியல் மீடியாவில் பரப்புறது வந்து இன்ஃப்ளூன்சருக்காக வந்து சிலர் பண்ணலாம். அவங்களுடைய பேஜ் வந்து மார்க்கெட்டிங் ஆகணுன்றதுக்கோசம் சில பேர் வந்து பண்ணுற ஒரு சில விஷயம் தான் இதெல்லாம் வந்து எதுவும் கேட்டுக்கிற மாரி இல்லை. அறிவு இருக்கிறவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து தெளிவாக வந்து யாரும் எதுவும் பண்ணாலும் முட்டாள்தனமான விஷயம் இதெல்லாம் வந்து அப்படி எதுவும் வந்து பண்ணக்கூடாது. சிந்திச்சு செயல்படுங்க. பெற்றோர்களுக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லைண்ணா. நல்ல விதமாக வளர்த்தவங்களுக்கு நல்ல விதமாக பேசுவாங்க. இதை பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சில விஷயங்கள் இப்போ இருக்கிற ஜென் வந்து அந்தமாரி என்ன சுயநினைவோடு ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலை யாருமே கிடையாது. அவங்களுக்கு வந்து வாக்காளர் அட்டையாளம் கொடுத்தாச்சு, யாருக்கு ஓட்டு போடுறோம் என்ன போடுறோன்னே தெரியல. யோசித்து செஞ்சாங்கன்னா அடுத்த 5 வருஷம் அவங்க சிறப்பாக இருப்பாங்க.